ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 17th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் internal trade under the Ministry of Commerce and Industry released the new series of wholesale price index and producer price index. இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிபிஐஐடி புதுசாக ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸையும் ப்ரொசீஜர் ப்ரைஸ் இண்டெக்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஓல்டு பேஸ் இயர் பார்த்திங்கன்னா 2011 to 2012 வரைக்கும் அந்த பேஸ் இயர் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது நியூ பேஸ் இயராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன இயர்னா 2022 2023 அந்த நியூ பேஸ் இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. along with WPI, OPPI அதாவது அவுட்புட் ப்ரொடியூசர் ப்ரொசீஜர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ட்ரையல் IPPI இன்புட் ப்ரொசீஜர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் சர்வீஸ் PPI அதுவும் இது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா அது ஹோல்சேல் ப்ரைஸ் மொத்த விலையில் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு ஃபார்மர் ரைஸ் மில்க்கு போகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த அரிசி இருக்கும். ஸோ அவர் அந்த ரைஸ் மில்காரவங்ககிட்ட ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அதை விற்றுடுவார். ஸோ அந்த ரைஸ் மில்காரவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்காரங்க ஷாப்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ ஷாப்ஸ்க்கு செல் பண்ணுற அந்த ஹோல்சேல் ப்ரைஸில் என்ன சொல்லுவோன்னா WPIயில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது கஸ்டமருக்கு செல் பண்ணுவாங்க. கஸ்டமருக்கு அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுதான், அதாவது மொத்த விலையில் நம்ம வாங்குறது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ப்ரொசீஜர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இப்போது அந்த ஃபார்மர் ஒரு நெல் விதைக்கிறார் இல்லையா, அவருக்கு அங்கே அந்த இடத்துல நெல் அந்த அரிசி வர்றதுக்கு அவருக்கு அந்த மண்ணுக்கான அந்த தண்ணிக்காகிற அந்த காஸ்ட்டு, அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும்ல, அதாவது விவசாயம் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்டும் இருக்கும்ல. ஸோ அதை அந்த ப்ரொசீஜருக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ காஸ்ட்டு, அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, ப்ரொசீஜர் ரிசீவ் பண்ணுற செல்லிங் ப்ரைஸை மெஷர் பண்ணி கொடுக்குறது அந்த ப்ரொசீஜர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் OPPI அதாவது அவுட்புட் ப்ரொசீஜர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுற ஃபைனல் ப்ராடக்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு பிஸ்கட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காகிற அந்த ஆட்டா, அப்புறம் அந்த உப்பு, இதெல்லாம் காஸ்ட் மந்த்லி பேசிஸில் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பிஸ்கட்டுக்கான அந்த ப்ரைஸும் மந்த்லி சேஞ்ச் ஆகும். அதுதான் ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக ஆகிட்டு லாஸ்ட்டாக என்ன அமௌண்ட் வச்சு செல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த அவுட்புட் ப்ரொசீஜர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ட்ரையல் IPPI அதாவது இன்புட் ப்ரொசீஜர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரொடியூசர் யூஸ் பண்ணுற அந்த ரா மெட்டீரியல், ப்ரொடியூசர் அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்காக வாங்குகிற காஸ்ட் இருக்கும்ல, அது இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ அதை வச்சு பண்ணுறது தான் இந்த ட்ரையல் IPPI. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்வீஸ் PPI அப்படின்னா என்னென்னா, அது பேர் ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போகும்போது அதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம அந்த GST மாதிரி போடுவாங்கள்ல. இப்போ பேங்க்குக்கு போகிறோன்னா அதுக்கான ப்ராசஸிங் ஃபீ இருக்கும். டெலிகாம் இப்போ ஃபோனுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் பேஸ் சர்வீஸ் பேஸ்டாக இருக்கிறது தான் இந்த சர்வீஸ் ப்ரொசீஜர் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த WPI அண்ட் PPI வில் பி பப்ளிஷ் டுகெதர் ஃபார் 5 years. ரெண்டுமே அடுத்த 5 வருஷம் வரைக்கும் டுகெதர் பப்ளிஷ் ஆகும். ஆஃப்டர் 5 years PPI will replace WPI, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்தியா PPIயை தான் ஆஃப்டர் 5 years கண்டினியூ பண்ணுவாங்க. Shift to PPI aligns India with IMF global recommendation. அதாவது IMFோட global recommendations படி இந்தியா PPIக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ WPI, OPPI அண்ட் ட்ரையல் IPPI released on 14th of every month. அதாவது மந்த்லி 14ஆம் தேதி இந்த மூணோட அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் சர்வீஸ் PPI released quarterly with 55 days
லேக், அதாவது குவார்ட்டர்லினா 4 மாதத்துக்கு ஒரு டைம், ஆனால் 55 நாளில் டிலேயில் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ WPI ஐட்டம் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 697 to 957 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோலார், விண்ட் அண்ட் நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி ஆடட் டு த WPI பேஸ்கெட். ஸோ WPI பேஸ்கெட்டில் வந்து இந்த சோலார், விண்ட் அண்ட் நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டியும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. க்ரூட் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் ஷிஃப்டட் டு ஃபியூவல் அண்ட் பவர் குரூப்பில் ஆட் ஆகிருக்கு. WPI now uses gross value of output for weight calculation replaces net traded value. ஸோ இந்த WPI வந்து இப்போ புதுசாக gross value of output அந்த வச்சு தான் இந்த வெயிட் கால்குலேஷன்ஸ்க்கும் அப்புறம் அந்த நெட் ட்ரேடட் வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. Missing prices estimated using targeted mean imputation replaces carry forward method. அதாவது மிஸ்ஸிங் ப்ரைஸஸ் இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கேரி ஃபார்வர்டு மெத்தடாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டட் மீன் இம்ப்யூட்டேஷன் அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. May 2026 அது வரைக்கும் WPIயோட இன்ஃப்ளேஷன் வந்து 9.68% இருந்துச்சு. ஆல் கமோடிட்டிஸ் வந்து 109.9% இருந்துச்சு. ப்ரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து 4.99% இருக்காங்க. ஃபியூவல் அண்ட் பவர் வந்து 30.33%, மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட் 7.48%, ஃபுட் இண்டெக்ஸ் 4.49%. லிங்கிங் ஃபேக்டர்ஸ், ஸோ ஆல் கமோடிட்டிஸ் வந்து 1.53, ப்ரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து 1.71, ஃபியூவல் அண்ட் பவர் 1.65, மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட் வந்து 1.44. சர்வீஸ் PPI வந்து மொத்தம் 7 சர்வீசஸை கவர் பண்ணுது. என்னென்னா பேங்கிங், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன், இன்சூரன்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட்ஸ், ரயில்வேஸ், ஏர் பேசஞ்சர் அண்ட் டெலிகாம். ஸோ லிங்கிங் ஃபேக்டர்ஸ் தான் என்னென்னா அந்த WPI கூட அந்த PPI வந்து லிங்க் பண்ணி புதுசாக வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்களா, அதோட லிங்கிங் ஃபேக்டரை வந்து தான் அது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ DPIITயோட செக்ரட்டரி அமர்தீப் சிங் பாத்தியா, ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி இதை எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சுன்னா 1995. நெக்ஸ்ட் நியூஸ், யூனியன் மினிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி லான்ச்டு த WT மார்ட்ரூட் போர்ட்டல். அதாவது WT மார்ட்ரூட்னா விண்ட் டர்பைன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் யூட்டிலிட்டி tracker. It is India's first wind turbine supply chain management portal. ஸோ சப்ளை செயின் அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரர், சப்ளையர்ஸ், டிரான்ஸ்போர்ட், டெலிவரி இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து சப்ளை செயின் வந்து சொல்லுவோம். அதை வந்து இந்தியா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எப்போ லான்ச் ஆகுதுன்னா 15th June 2026 லான்ச்டு அட் குளோபல் விண்ட் டே கான்ஃபரன்ஸ் 2026 கோவாவில் வந்து ஆயிருக்கு. ஸோ WT மாரூட் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் விண்ட் டர்பைன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் portal developed by MNRE with support from IWTMA, Indian Wind Turbine Manufacturer Association, WIPPA, Wind Independent Power Procedure Association, IWPA, Indian Wind Power Association. ஸோ இதுக்கான தீம் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா wind energy from ambition to accelerations. அதர் லான்ச்சஸ், இது கூட வந்து அதர் லான்ச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா wind DCR டொமஸ்டிக் கான்டென்ட் ரெக்யர்மெண்ட் போர்ட்டல், அப்புறம் வந்து பவன் அப்படிங்கிறது விண்ட், உர்ஜா அப்படிங்கிறது எனர்ஜி, காஃபி டேபிள் புக்கு அந்த புக்கு, அப்புறம் வந்து நாலேஜ் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட் வைஸ் பாலிசி ரிப்போர்ட் வந்து அதர் லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட இன்ஸ்டால்டு விண்ட் பவர் கெப்பாசிட்டி அஸ் ஆஃப் மார்ச் வந்து 56.09 GW. இந்தியாவோட ரேங்க் 4th குளோபலாக, அதாவது உலக அளவில் 4வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. எதுனா விண்ட் பவரில். ஃபஸ்ட்டு சைனா, செகண்ட் USA, தேர்ட் ஜெர்மனியாக வந்திருக்காங்க. ஹையஸ்ட் ஆனுவல் விண்ட் கெப்பாசிட்டி அடிக்ஷன் இன் ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து 6.1 GW, ஃபினான்ஷியல் இயர் 25ல் 4.15 GW. இது வந்து 46% இயர் ஆன் இயர் வந்து க்ரோத் அடைஞ்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 10 GW, அதாவது 2014 10 GW இருந்தது, 2026 24 GW இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் டார்கெட் வந்து 10% குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் பை 2030 அண்ட் 20% பை 2040 எக்ஸ்போர்ட் டார்கெட்.
இந்தியாவோட டார்கெட் வந்து அதில் விண்ட் எனர்ஜி டார்கெட் எவ்வளோன்னா 100 ஜிகாவாட் 2030 வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதில் 2035-36 155 156 ஜிகாவாட் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜியோட டார்கெட் வந்து 500 ஜிகாவாட் நான் ஃபாசில் ஃபியூவல் கெப்பாசிட்டி பை 2030. கிளைமேட்டோட டார்கெட் வந்து நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2070 வந்து இருக்குது. ஸோ விண்ட் டர்பைன் அப்படின்னா என்னென்னா நம்ம ஏர் அதாவது காற்றோட சக்தி இருக்கும்ல அதை வந்து எலக்ட்ரிக்காக வந்து அதாவது எலக்ட்ரிசிட்டியாக வந்து மாற்றுற ஒரு மிஷின் தான் வந்து சொல்கிறோம். அதாவது காற்று வீசும்போது அந்த நம்ம காத்தாடி இருக்கோம்ல ஸோ பெருசாக அந்த மலை சைடு வந்து வச்சுருப்பாங்க அதுதான் வந்து விண்ட் டர்பைன். IWTMA அவங்களோட சேர்மேன் வந்து கிரிஷ் ஆர் டான்டி, ஹெட் குவார்ட்டர் டெல்லி. எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சுன்னா 1998. நெக்ஸ்ட் நியூஸ், ஐஐடி ஹைதராபாத் அனௌன்ஸ்டு தட் இட் வில் எஸ்டாப்ளிஷ் கோடென் அதாவது சென்டர் ஃபார் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் இன் நியூக்ளியர் எனர்ஜி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் டிசைன் எக்ஸலன்ஸ் இன் நியூக்ளியர் இன்ஜினியரிங். நியூக்ளியர் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு சென்டர் வந்து இந்தியாவில் வந்து ஐஐடி ஹைதராபாத் வந்து வச்சுருக்காங்க. எங்கே வைக்க போகிறாங்கன்னா ஐஐடி ஹைதராபாத், தெலுங்கானா. கோட்னி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த்ரூ அ ட்ரைபேட்ரிட் MOU அதாவது 3 பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணனால இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யாருன்னா ஐஐடி ஹைதராபாத், அப்புறம் CEEPL இந்தியா அதாவது கோஸ்டல் இன்ஜினியரிங் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர், டசால்ட் சிஸ்டம்ஸ் ஃப்ரான்ஸ் டெக்னாலஜி பண்ணுற இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. கோட்னி ஃபோக்கஸஸ் ஆன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் reactors, nuclear safety, computational modeling, advanced materials and capacity building இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. கோட்னி யூசஸ் 3D மாடலிங் அண்ட் டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜியும் வந்து யூஸ் பண்ணுது. ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி ஜம்மு அண்ட் கிரிம்சம் எனர்ஜி வில் எஸ்டாப்ளிஷ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மைக்ரோ ரியாக்டர் இன் அண்ட் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ ரியாக்டரை வந்து அகடமிக் இன்ஸ்டிடியூஷனில் எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நேஷ்னல் டார்கெட் அதாவது இந்தியாவோட டார்கெட் வந்து 100 ஜிகாவாட் நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து பை 2047. நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் வந்து லான்ச்டு இன் யூனியன் பட்ஜெட் 2025-2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அலகேஷன் வந்து 20,000 crore. ஸோ NEM சப்போர்ட்ஸ் பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ், பாரத் ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர்ஸ் அண்ட் நியூக்ளியேட்டர் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. சாந்தி சஸ்டைனபிள் ஹார்சனிங் and advancement of nuclear energy for transforming India Act 2025. Act 2025 allows limited private participation in the nuclear sector. ஓகேவா? ஸோ இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி வந்து as of April 2026 வரைக்கும் 8.78 ஜிகாவாட்டாக வந்து இருக்குது. CEPL இந்தியாவோட CEO KN ஆச்சாரியா, ஹெட் குவார்ட்டர் விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் நியூஸ், டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் அண்ட் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு மேக் G available in multiple Indian languages using the Bhashini platform. ஸோ பாஷினி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் இந்தியன் லாங்குவேஜஸஸ் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்காக. ஸோ GEM அப்படிங்கிறது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், இது நேஷ்னல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல். பாஷினி அப்படிங்கிறது பாஷா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா, இது வந்து AI பேஸ் பண்ண லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸஸ்க்கு. இது சப்போர்ட்ஸ் 22 அஃபிஷியல் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் அதர் ரீஜனல் லாங்குவேஜஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது. யூசர்ஸ் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஜென்ரேட்டிவ் AI வந்து கொடுக்குது. ப்ரொவைட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், APIs, வாய்ஸ் பாட்ஸ், லாங்குவேஜ் models and multilingual galleries கொடுக்குது. encourages language data contribution through பாஷாதன் language data donations. ஓகேவா? ஸோ பாஷினியோட டூல்ஸ் என்னென்னா உதயத் அதாவது ரெடி, மித்ரா ஃப்ரெண்ட், ஆப் மித்ரா, ஆப் ஹெல்ப்பர், சயோகி கொலாபரேட்டர் அண்ட் pravakta speaker. So DIBD under Digital India Corporation and Ministry of Electronics and Information Technology. GEM வந்து India's National Public Procurement Portal under Ministry of Commerce and Industry கீழே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், ASI Archaeological Survey of India and the National Museum of Denmark வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு கண்டக்ட் அன் அண்டர் வாட்டர் ஆர்காலஜிக்கல் சர்வே நியர் காரைக்கால் புதுச்சேரி. ஸோ காரைக்கால் புதுச்சேரி
புதுச்சேரி கிட்ட ஆர்காலஜிக்கல் சர்வே பண்ணுறதுக்காக இவங்க வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்காலஜிக்கல்னால் என்னன்னு தெரியும்ல. ஸோ முன்ன காலத்தில் வந்து அந்த ஹெரிட்டேஜ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அந்த நிலத்துக்கடியில் ஏதாச்சும் பொருள் எல்லாம் அடைஞ்சிருக்கும்ல, அதை வந்து ஆய்வு பண்ணுறது தான். ஸோ அந்த இதை வந்துட்டு காரைக்கால் புதுச்சேரி பக்கத்தில் வந்து பண்ணுறதுக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இன் லொக்கேட் அண்ட் டாக்குமெண்ட் த டேனிஷ் ஷிப் ஆர்ச்சர்ட், அதாவது காரைக்கால் புதுச்சேரி கிட்ட இருக்கிற டேனிஷ் ஷிப் ஆர்ச்சர்ட் அப்படிங்கிற இந்த ஷிப்பை வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஓரிஷண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டேனிஷ் ஷிப் நோன் டு ரீச் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேனிஷ் ஷிப் தான் இந்த ஓரிஷண்ட். ஸோ இந்த ஆஷன் வந்து எப்போ ஒரு இதாக கொண்டு வந்தாங்கன்னா 1619 CE முன்னாடியே வந்து இது கொண்டு வந்துட்டாங்க. த சர்வே யூசஸ் நான் இன்வாசிவ் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் டென்மார்க் கோஆப்ரேஷன் இன் அண்டர் வாட்டர் ஆர்காலஜி. த சர்வே ஹெல்ப் ஸ்டடி 17th century மெரிடைம் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரொடக்ட்ஸ் அண்டர் வாட்டர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். அதாவது இந்த ஷிப் வந்து ஒரு 400 வருஷம் பழைய ஷிப், ஓகேவா. ஸோ இது வந்து காரைக்கால் பக்கத்தில் வந்து கடலில் மூழ்கிருச்சு. அதுதான் வந்து அந்த ஷிப் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போது அந்த கப்பல் வந்து கடலுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ அந்த கப்பல் வந்து எங்கே இருக்குது, அதில் என்ன இருக்குது, அது நம்ம ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட். அதுக்காக தான் அவங்க 2 பேரும் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஏஎஸ்ஐயோட டைரக்டர் ஜெனரல் வந்து யாதுவீர் சிங் ராவட், ஹெட் குவார்ட்டர் டெல்லி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 1861. நெக்ஸ்ட் நியூஸ். நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரீகான்ஸ்டிடியூட்டட் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் அக்ரோ பயோ டைவர்சிட்டி. அதாவது அக்ரோ பயோடைவர்சிட்டியோட எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரீஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. அதோட சேர்பர்சனாக வந்து பத்மஸ்ரீ டாக்டர் PL கௌதம். இவங்க வந்து ஃபார்மர் சேர்மன் ஆஃப் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வேரியன்ட்ஸ் ஆஃப் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் அத்தாரிட்டியாக வந்து இருந்தவங்க. இவங்க கூட கோ-சேர் பண்ணுறது டாக்டர் திருச்சோலன் மொஹத்ரா, சேர்மன் ஆஃப் PPVFRA. ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வேரியன்ட்ஸ் அண்ட் ஃபார்மர் ரைட்ஸ் அத்தாரிட்டியோட கரண்ட் சேராக வந்து இவங்க இருக்காங்க, ஓகேவா. டேர்ம் வந்து 1 year. ஃபார்மட் அண்டர் செக்ஷன் 13(1) ஆஃப் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. சப்போர்ட்ஸ் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த SDG 2 வந்து ஜீரோ ஹங்கருக்கு, SDG 13 வந்து கிளைமேட் ஆக்ஷனுக்கு, SDG 15 வந்து லைஃப் ஆன் லேண்டுக்கு. ஸோ நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட சேர்பர்சன் வீரேந்திர திவாரி, ஹெட் குவார்ட்டர் சென்னை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 2003. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியன் ஆர்மி ரிசீவ்டு 106 பீஸ் கீப்பர் அக்னிவெக் ஜெட் பவர்டு கமிஹாசி ட்ரோன்ஸ் ஃப்ரம் SMPP லிமிடெட். அதாவது SMPP லிமிடெட் கிட்ட இருந்து இந்தியன் ஆர்மிக்கு 106 பீஸ் கீப்பர் ஜெட் பவர்டு கேமிஹஸ் ட்ரோன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதை டெவலப் பண்ணது KB இண்டெல்லா பெலாரஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. அக்னிவெக் இஸ் அ ட்ரோபோஜெட் பவர்டு கேமிஹாசி ட்ரோன் லியோட்டரிங் மியூஷன்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 106 ட்ரோன்ஸில் 100 வந்து ஆப்ரேஷனல் ட்ரோன்ஸாக இப்போ இருக்குது, 6 வந்து ட்ரைனிங் ட்ரோன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து 180 கிலோமீட்டர், இதோட ஸ்பீட் வந்து 150 km/h, அப்கிரேடபிள் வந்து 750 km/h வந்து பண்ணிக்கலாம். CEP அதாவது சர்க்குலர் எரர் ப்ராபபிள் லெஸ் தென் 5 meters தான் வந்து இருக்குது. கேன் ஆப்ரேட் இன் GPS டினைட் ஜாம்டு அண்ட் ஸ்பூஃப்டு என்வாயன்மெண்ட்டுக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். Next news. Geo platforms entered the WIPO, World Intellectual Property Organization கூட வந்து என்டர் ஆகுது. இட் இஸ் அ யுனைடெட் நேஷன் குளோபல் டாப் 20 பேட்டன்ட் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி ரேங்கிங்ஸ். ஸோ அது கூட வந்து வந்திருக்காங்க. ஜியோ பிளாட்ஃபார்ம் இஸ் த ஒன்லி இந்தியன் கம்பெனி இந்த குளோபல் டாப் 20 லிஸ்ட், ஓகேவா. அதாவது விபோ வந்து குளோபல் டாப் 20 பேட்டன்ட் கோஆப்ரேஷன் 3T அப்படிங்கிற ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணுது. அதில் ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து புதுசாக வராங்க. இது வந்து ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி தான் குளோபல் டாப் 20 லிஸ்ட்டில் இருக்கிறது. இது வந்து கிளைம்படு
320 பிளேசஸ் வந்து முன்னாடி போயிருக்கு. டாப் ரீச்சஸ் அப்ளிகண்ட் வந்து ஜெனஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி சைனா. டாப் யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா USA. ஐஐடி ரெக்கார்டட் த ஃபாஸ்டஸ்ட் யூனிவர்சிட்டி பேட்டன்ட் growth 62.5% வந்து இருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அக்கௌண்டட் ஃபார் அ ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் PCT அப்ளிகேஷன்ஸாக வந்து இருக்காங்க. அதாவது இதோட அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் வந்து ஹையஸ்ட் ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோ வந்து ஃபைல்டு 6,817 patents as of March 31st, 2026. இதில் உமன் இன்வென்டர்ஸ் வந்து 18.1%, இன்க்ரீஸ் வந்து ப்ளஸ் 0.2% பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ரேங்க் கண்ட்ரி PCT அப்ளிகேஷன் ஃபைல்டு வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சைனா ஃபஸ்ட் ரேங்க் PCT அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணது 73,718. செகண்ட் USA 52,617. தேர்ட் ஜப்பான் 47,922. ஃபோர்த் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா 25,016. ஃபிஃப்த் ஜெர்மனி 16,441. 12th பிளேஸில் வந்து இந்தியா இருக்குது 3,070. நெக்ஸ்ட்டு வந்து டாப் 5 கண்ட்ரிஸ் PCT பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் கம்பெனி வந்து ஹவாய் டெக்னாலஜி சைனா 7,523. செகண்ட் கம்பெனி வந்து சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா 4,698. தேர்ட் குவால்காம் USA 3,227. ஃபோர்த் வந்து LG எலக்ட்ரானிக்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா 2,400. ஃபிஃப்த் வந்து கான்டெம்பரரி அம்ப்ரெக்ஸ் டெக்னாலஜி சைனா 2,203. ஓகேவா? விபோவோட டைரக்டர் ஜெனரல் டாரன் டாங் ஹெங் சிங்கப்பூர்காரவங்க, ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட் நியூஸ், சிபிஸ் ரிவைஸ்டு த ட்ரேடிங் ரூல்ஸ் ஃபார் ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டோட ட்ரேடிங் ரூல்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கு. யாருன்னா சிபி. எப்போ இந்த எஃபெக்ட் வரப்போகுதுன்னா 1st September 2026. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பேண்ட் ரீப்ளேஸ்டு பை டைனமிக் ப்ரைஸ் பேண்டாக மாறி இருக்கு. அதாவது ஃபிக்ஸ்டு ப்ரைஸோட பேண்ட் வந்து டைனமிக் ப்ரைஸ் பேண்டாக மாறி இருக்கு. ஓகேவா? அதாவது ப்ரைஸ் பேண்ட்னா என்னென்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ப்ரைஸ் லிமிட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஒரு கரண்ட் ETFோட ப்ரைஸ் வந்து 100 rupeesனு வச்சுக்கோங்க. இப்போ அந்த அதோட ப்ரைஸ் பேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மேக்ஸிமம் 110, மினிமம் 90 தான் வச்சுக்க முடியும். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு cannot go beyond this limit immediately. அதாவது சீக்கிரமாக வந்து அந்த லிமிட்டுக்கு இம்மிடியேட்டாக போகாது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து கம்மியாகிறது வந்து ஸ்டாப் ஆகுது. ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அதனால டைனமிக் ப்ரைஸ் பேண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா சேஞ்சஸ் அக்கார்டிங் டு மார்க்கெட் மூமெண்ட். அதாவது மார்க்கெட்டில் வந்து என்ன விலை ஏறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொருளோட விலையை வந்துட்டு டைனமிக்காக மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ETFோட இனிஷியல் வந்து 10%, எக்ஸ்பேண்டபிள் 20% பண்ணிக்கலாம். எக்ஸ்பேன்ஷன் ஹேப்பன்ஸ் இன் 5% இன்க்ரிமெண்ட்ஸ். கமோடிட்டி ETF வந்து இனிஷியலாக ப்ளஸ் ஆர் -6%, பட் எக்ஸ்பேண்டபிள் வந்து 3% இருக்க பண்ணிக்க முடியும். கமோடிட்டி ETF ஹேவ் நோ அப்பர் எக்ஸ்பான்ஷன் லிமிட். இதுக்கு வந்து கிடையாது. ETF பேஸ் ப்ரைஸ் கால்குலேட்டட் யூஸிங் WAP ஃபார் லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது ட்ரேட் இல்லை அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். இஃப் நோ ட்ரேடிங் லேட்டஸ்ட் NAV ப்ரீ ஓப்பன் கால் அக்யூஷன் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் கமோடிட்டி ETFs. சிபியோட சேர்பர்சன் வந்து துஹின் கந்தா பாண்டே, ஹெட் குவார்ட்டர் மும்பை மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் நியூஸ், லெப்டினன்ட் விஷால் குமார் ரிசீவ்டு த ஸ்வர்ட் ஆஃப் ஹானர் அண்ட் பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. இது இந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணது பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. இதோட ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 158th ரெகுலர் கோர்ஸ் பாசிங் அவுட் பரேட் அவென்யூ வந்து இந்தியன் மிலிட்ரி அகாடமி, டேராடூன், உத்தராகண்ட். ஸ்வர்ட் ஆஃப் ஹானர் இஸ் அவார்டட் டு த பெஸ்ட் ஆல் ரவுண்ட் gentleman cadet. President Gold Medal is awarded to the first rank holder in overall order of merit. So Vishal Kumar belongs to
பாட்னா, பீகார். இவங்க வந்து என்டிஏ எக்ஸாமை வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்காங்க. சர்வ்டு ஆஸ் அகாடமிக் கேடட் அட்ஜுடன்ட். இவங்க வந்து அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணதுக்காகவும் எல்லா ரவுண்டில் வந்து இவங்க ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் இவங்களுக்கு வந்து ஸ்வர்ட் ஆஃப் ஹானர் அண்ட் பிரசிடென்ட் கோல்டு மெடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலேயே வந்து சில்வர் மெடல் வந்து வாங்குறவங்க பிரின்ஸ் ராஜ், ப்ரோஸ் மெடல் வாங்குறவங்க வந்து தேஜஸ் பகத். ஓகேவா? ஸோ சர்வம் ஏஐ பிகம்ஸ் இந்தியாஸ் 130th யூனிகார்ன். அதாவது இந்தியாவோட 130வது யூனிகார்னா சர்வம் ஏஐ வந்து இருக்குது. இதோட வேல்யூவேஷன் வந்து 1.5 பில்லியன், ரைஸ்டு $234 million in Series B funding. It is the only Indian AI startup to become a unicorn. It became the 5th unicorn of India. India in 2026. ஓவராலாக 130 யூனிகார்ன். ஆனால் 2026 இது வந்து 5வது யூனிகார்னாக வந்து இருக்குது. லீட் இன்வெஸ்டர்ஸ் வந்து யாருன்னா HCL டெக் அண்ட் பெஸ்மர் வெஞ்சர் பார்ட்னர்ஸ். HCL டெக் acquired 10.46% stake in Sarvam AI. Partnership aims to build sovereign AI platforms. Funds will be used for agnostic AI, coding AI and cyber security AI வந்து இருக்காங்க. சர்வம் ஏஐயோட சிஇஓ டாக்டர் பிரத்யூஷ் குமார், ஹெட்குவார்ட்டர் பெங்களூர், கர்நாடகா. நெக்ஸ்ட், டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் LRLACM, அதாவது லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூசி மிசைல். இது வந்து ஒரு ஃப்ளைட் டெஸ்ட் அதை வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐஸ்லாண்ட் ஒடிஷாவில் டெவலப் பண்ணது டிஆர்டிஓ. நாடல் லேப் வந்து ஆர்காட் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பெங்களூர். எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் வந்து அப் டு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஸோ இந்த இது வந்து ஒரு சூப்பர் சோனிக் க்ரூசி மிசைலாக இருக்குது. இட் இஸ் அப்கிரேடட் வெர்சன் ஆஃப் நிர்பே மிசைல், அதாவது நிர்பயா மிசைலோட அப்கிரேடட் வெர்சனாக வந்து இது இருக்குது. யூசஸ் மேனிக் ஸ்மால் டர்போஃபோன் இன்ஜின், யூசஸ் சேட்டலைட் கைடன்ஸ் அண்ட் டெரைன் கவுண்டர் மேட்சிங்ஸ், சப்போர்ட்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் ரிலீஸ்டு புக் அகத்தியர் த யூனிஃபையர் அப்படிங்கிற புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆத்தர் வந்து ஓ ஷமா பகத் அண்ட் டாக்டர் என் சுதா. இதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண ப்ரொஃபஸர் வந்து கல்யாணி. பப்ளிஷ்டு பை கலைமகள் மேகசின். குளோபல் விண்ட் டே வந்து 15th ஜூன் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் வந்து அவர் விண்ட் அவர் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது 2007. இந்தியா ஹாஸ்டட் த குளோபல் விண்ட் டே கான்ஃபரன்ஸ் 2026 இன் கோவா. இந்தியா ரேங்க்ஸ் 4th globally in installed wind power capacity. கான்ஃபரன்ஸ் தீம் வந்து விண்ட் எனர்ஜி ஃப்ரம் ஆம்பிஷன் டு அக்லரேஷன். நம்ம நியூஸ் பார்த்தோம்ல அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் டெங்கு டே, அது வந்து 15th ஜூன் எவ்ரி இயர் வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் வந்து ஏஷியன் யுனைடெட், ஜீரோ டெங்கு டெத்ஸ், எ ஃபியூச்சர் வி பில்ட் டுகெதர் பை 2030. WHO தீம் வந்து ஒன் வேர்ல்ட் அகேன்ஸ்ட் டெங்கு. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது 15th ஜூன் 2011. நேஷ்னல் டெங்கு டே வந்து 16th மே, அதாவது இந்தியாவில் வந்து அப்சர்வ் பண்ணுறது. 9th ஏஷியா டெங்கு சம்மிட் வந்து 2026 வாஸ் ஹெல்ட் இன் சிங்கப்பூர். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியன் ஆர்மி வந்து பாரதி ஏர்டெல் கூட சைன் பண்ணியிருக்காங்க MOU. எதுக்காகனா எக்ஸ்பேண்ட் மொபைல் கனெக்டிவிட்டி இன் கேமங் டிஸ்ட்ரிக்ட், அருணாச்சல் பிரதேஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ்ஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் கவர்னன்ஸ்க்காக. ஓகே, enhances communication, situational awareness and logistic supports for the ஆர்மிக்காகவும் இருக்குது. ஸோ ப்ரொமோட் military and civil integration, supports Vikish Bharat at 2047. இந்தியன் ஆர்மி ரிலீஸ் த ஆர்மி யூனிஃபார்ம்ஸ் 2026 பேம்ப்ளெண்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியன் ஆர்மி. இன்ட்ரடியூஸ்ட் பேண்டி ஜாக்கெட், அ ஃபார்மர் வியர். பேடல் ஜாக்கெட் வில் ரீப்ளேஸ் த வின்டர் யூனிஃபார்ம் பை ஜூன் 2029. அப்போ வந்து இது அந்த யூனிஃபார்ம் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவாங்க. The term royal has been removed from military usage to promote an indigenous identityக்காக வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கேரளா லான்ச்டு த பிரியதர்ஷினி ஃப்ரீ பஸ் டிராவல் ஸ்கீம் இன் ஜூன் 2026. லான்ச் பண்ணது கேரளாவோட சிஎம் VD சதீஷன். பெனிஃபிஷரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஆஃப் ஆல் த ஏஜஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. கவர்ஸ் 3,125 ஆர்டினரி KSRTC பஸ்ஸஸ் வந்து கவர் ஆகுது. டிக்கெட் இஷ்யூடு த்ரூ எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷினை தான் பண்ணுவாங்க. பெனிஃபிஷரி ரிசீவ்ஸ் ஜீரோ வேல்யூ டிக்கெட். மந்த்லி காஸ்ட் வந்து மோர் தென் 60 crore வந்திருக்கு. ஆனுவல் அவுட்லே வந்து 800 crore. ஸோ கேரளா கவர்மெண்ட் ரீஇம்பர்ஸ் KSRTC வந்து ரெவன்யூ லாஸாக வந்து இருக்காங்க. தேங்க்யூ.